வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன் அப்பன் கந்தன் இன்று வெற்றி களிப்பில் வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்தி முடித்துவிட்டு இந்த கந்தன் நான் உன் முன்னால் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னோடு எந்நாளும் இந்த கந்தன் வருகின்ற நேரம் ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் மனதிற்குள் பதியட்டும். உன் எதிர்காலம் என்னவென்று உனக்கு சரியாக புரியட்டும். நீ கடந்து வந்தது எல்லாம் என்னவென்று நினைவில் கொண்டு, உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் என்னவென்று நீ புரிந்து கொண்டு, எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு என் பிள்ளை நீ வாழ வேண்டிய நேரம். எந்த தருணத்திலும் இந்த வாழ்க்கையை நீ விட்டு விடாதே. எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை எண்ணி நீ வருத்தம் கொள்ளாதே. உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய எல்லாமும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நிலையாக நிலைத்து நிற்கட்டும். கந்தன் தருகின்ற வார்த்தைகள் இந்த வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. அப்பன் முருகன் உன் முன்னால் நின்று உனக்கு ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது அதை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ தவிர்த்து விடாதே. சரியானதொரு தருணம் உனக்கு வாய்க்கும். அந்த நேரம் இந்த வாழ்க்கை என்னவென்று உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்கும். எல்லாவற்றையும் நினைத்து நினைத்து வருந்தியது போதும். இனி நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் உனக்கு கைகூடி வந்து விட்டது. என் பிரியமே, கந்தனுக்கு இந்த வாழ்க்கையில் தெரியக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். என் பிள்ளையினுடைய சந்தோஷம் இப்பொழுது உன் கைகளில் இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயா இல்லையா? அப்பன் எத்தனையோ முறை உனக்கு தந்திருக்கின்ற வாக்கினில் இருந்து உன் வாழ்க்கையை இப்பொழுதாவது உன்னால் முழுமையாக பெற முடியும் என்பதனை நீ உணர்கிறாயா இல்லையா? இனி எதையும் கடந்து நீ வருந்தாதே. எத்தனையோ விஷயங்களை நினைத்து நீ வேதனைப்படாதே. உன்னை சுற்றி வருவது எல்லாம் என்னவென்றும், உன்னை தேடி வருவது எல்லாம் என்னவென்றும் என் குழந்தை நீ கலங்காதிரு. உனக்கு எந்நாளும் இந்த வாழ்க்கை வெற்றியின் முகத்தை உணர்த்தட்டும். உனக்கு எந்நாளும் இந்த வாழ்க்கை வெற்றியின் சந்தோஷத்தை உன் கைகளில் நிறைவாக கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று நினைத்தெல்லாம் நீ கலங்குவதற்கு இங்கு உனக்கு வேலை இல்லை. உன்னை சுற்றிலும் நான் நடத்துவது என்னவென்று நீயாகவே புரிந்து கொள்வாய். உன்னை சூழ்ந்து வந்து உன் அப்பன் முருகன் உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய். எந்த நிலையிலும் நீ வருத்தப்படாதே. எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் வருகின்ற உண்மைகளை நீ விட்டு விடாதே. உன்னை சுற்றி நான் வந்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா? இந்த நேரம், இந்த தருணம் இனி உனக்கு என்னவாகும் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் உனக்கு எடுத்துச் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நம்பிக்கையை கொடுத்து உன் எதிர்காலம் என்னவென்று உனக்கு உணர்த்துகிறது என்றால் அதனை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. எந்த நிலையிலும் என் பிள்ளை இதையெல்லாம் எண்ணி நீ கலங்கி விடாதே. உன்னை சுற்றிலும் உன் அப்பன் நான் நிலையாக இருக்கிறேன் என்பது உன்னுடைய முழுமையான புரிதலாக இருக்கும் பொழுது நீ எதற்குமே கலங்காமல் இருந்து விட்டால் போதுமல்லவா? நீ எந்த சூழ்நிலையிலும் எதையும் நினைத்து கலங்காமல் உனக்கு வேண்டிய இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நீ உறுதியாக பெற்றுக்கொண்டால் அது போதும். நீ நடந்து முடிந்ததை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். ஆனால் உன் அப்பன் இனி நடக்கப் போகின்ற நல்ல விஷயத்தை நினைத்து நீ சந்தோஷமாக இரு என்று சொல்கின்றேன். உன் வாழ்க்கையில் இருந்த மிக பெரிய தடங்களை நான் தகர்த்தெறிந்து விட்டேன். நீ இனிமேல் மனது வைத்து எந்த விஷயத்தை செய்தாலும் அது உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. நீ எந்த விஷயத்திற்குள் முன்னெடுத்து நின்றாலும் அந்த விஷயம் இந்த வாழ்க்கையை மீண்டும் உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இழந்ததை எல்லாம் நினைத்து கலங்காது. இனி வரக்கூடிய நன்மைகளை எண்ணி பெருமகிழ்ச்சியோடு இரு. உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை இனி உனக்கு தருவது எல்லாம் என்னவென்று
நிச்சயமாக உனக்கான புரிதலை கொடுக்கும். மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கை உனக்கான அதிர்ஷ்டத்தை எந்நாளும் உன் கைகளில் உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கந்தன் நினைத்து விட்டால் உன் வாழ்க்கையில் நடத்த முடியாத விஷயம் என்று எதுவும் கிடையாது என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயல்லவா? உன் அப்பன் நான் இருந்து உனக்கு நடத்துவதை எப்பொழுதும் நீ சரியாக தெரிந்து கொள்கிறாயல்லவா? அப்படி இருக்கும் பொழுது கந்தனின் அன்போடும் அருளோடும் இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள முன்னே வந்து கொண்டே இரு. வாழ்க்கை எவ்வளவு இடைஞ்சல்களை உருவாக்கி கொடுத்தாலுமே என் பிள்ளை அதற்காக நீ கலங்காதே. உனக்கு நான் இருந்து உன் வெற்றியை உறுதி செய்ய வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை நன்மைகளையும் சரியாக தரும். முழுமையான எண்ணங்களோடு உனக்கு முழுமையான சிந்தனைகளோடு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பது நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். கந்தன் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு அற்புதங்களையும் உன் வாழ்க்கையில் நடத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றங்களை உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ எப்பொழுது தடுமாறி சென்றாலும் அந்த இடத்தில் நின்று உன்னை நான் காப்பாற்றி இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளைக்கு நான் வருகின்ற இந்த வேளைகளில் எதுவானாலும் அதில் உன்னுடைய நிம்மதி என்ற ஒன்று அங்கே முன்னே வந்து நின்று கொண்டே இருக்கும் அல்லவா? காரணமில்லாமல் எதையும் எண்ணி என் பிள்ளை வருத்தப்படாதே. காரணத்தோடு இந்த வாழ்க்கை தருகின்ற விஷயங்களை எப்பொழுதும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள தயங்காதே. எதுவானாலும் நீயாக இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உறுதியாக பெற வேண்டும் என்பதில் கவனத்தோடு இரு. தடங்கல்களை உருவாக்குகின்ற விஷயங்களை எல்லாம் கந்தன் தகர்த்தெறிந்து விட்டேன். இனி என்ன நடக்கிறதோ ஏது நடக்கிறதோ என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டால் போதும். இனி நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை தேடி வருவது எல்லாம் இந்த வாழ்க்கையின் உண்மைகளை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்வதற்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். அரோகரா கோஷமிடுகின்ற என் குழந்தை, ஒவ்வொரு நாளும் இந்த கந்தனின் அருளை பெற வேண்டும் என்று நீ நினைக்கும் பொழுது அப்பன் உனக்கான வேண்டுதல்களை எல்லாம் நடத்தி தர அந்த நேரத்தில் முன்னே வந்து நிற்பேன். திருப்பரங்குன்றத்தில் இருக்கின்ற இந்த கந்தனுக்கு இன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றதல்லவா? நிச்சயமாக இந்த நாளில் பல நன்மைகளை என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து உனக்கு நடத்துவேன் என்பதனை நீ மறக்காதே. நான் இருந்து நடத்தி தருவதை ஒருபோதும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. அப்பன் முருகன் முன்னின்று உனக்கான விஷயங்களை எல்லாம் உனக்கு நடத்தும் இந்த பொழுது நீ எதிலும் பின்தங்கி விடாமல் உனக்கான வெற்றியில் நீ முன்னேறி வந்து கொண்டே இரு. நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல வெற்றிகளை குவிக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத ஒரு பேரதிசயத்தை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்பனிருந்து உன் வெற்றியை உறுதி செய்ய நினைக்கும் இந்த நேரம் இனி என்ன நடந்தாலும் இதிலிருந்து உனக்கான அதிசயங்களை நீ கண்டு கொண்டால் அது போதுமல்லவா? முருகன் என்று உன் மனது முழங்கும் நேரம் அப்பன் உன் அருகில் நிற்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. அவ்வளவு சுலபமாகவெல்லாம் நான் உன்னை விட்டு விலகிவிடவும் மாட்டேன். அவ்வளவு எளிதில் உன்னை நெருங்கிவிடவும் மாட்டேன். எல்லாமும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கியும் ஏதாவது ஒரு விஷயத்தை கடந்தும் தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கட்டும். அப்பன் முருகன் நான் இருந்து உனக்கு நடத்துவதை எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டிருக்கட்டும். கலங்கிடாது. இனி எந்நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய அதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்கிறேன் உன்னோடு எந்நாளும் உனக்கான நம்பிக்கையை நிறைவாக கொடுப்பதற்கு. கந்தன் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாமும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நிறைவான நம்பிக்கையை தெளிவுபடுத்தி கொடுக்கும். மேலும் மேலும் உன் வெற்றியை உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பது உன்னுடைய மிகப்பெரிய புரிதலாக இருக்கும் பொழுது இனி யாராலும் உன்னை வீழ்த்திவிட முடியாது.
அனைத்தையும் சரி செய்து விட்டேன், முன்னேறிக் கொண்டே இரு. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.